என்னை கேட்டா அவர் இறை மறுப்பாளர் கிடையாது, இந்து மத எதிர்ப்பாளர். ஏன்னா இறை மறுப்பாளர்னா கிறிஸ்துவ மதத்தையும் எதிர்க்கணும், இஸ்லாம் மதத்தையும் எதிர்க்கணும். அவங்க இறை மறுக்கல, இஸ்லாம் மதத்தை மறுக்கல, கிறிஸ்துவ மதத்தை மறுக்கல. அவர் மீனாட்சி அம்மனை அடியே மீனாட்சின்னு கேவலமா பேசினாரு அண்ணாதுரை. அப்படிப்பட்ட ஒரு இந்து எதிர்ப்பாளருக்கு இன்னைக்கு தவச சாப்பாடுன்னு சொல்லி சமபந்தி போஜனம் அப்படிங்கிறாங்க. இந்த சமபந்தி போஜனம்ங்கிறது இந்து ஆலயங்கள்ல மட்டும்தான் நடத்துறதுங்கிறதே ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த சமபந்தி போஜனம்ங்கிறது கோயில்களில் நடத்தப்படுவது இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல். ஏன்னா இங்க யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லை, யாரும் எந்த பாகுபாடும் இல்லை. அந்த குழந்தைகள் கோயிலுக்கு உள்ள வந்தது உண்மை, அது கோயிலும் மறுக்கல. அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லைன்னு சொன்னதும் உண்மை, அதையும் கோயில் நிர்வாகம் மறுக்கல. சரி, உணவே இல்லை, இந்த குழந்தைகள் 4 குழந்தைகள் நிக்கி. சபாநாயகர் அப்பாவு எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிருக்கிறாரு. திமுகவினுடைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்க நின்னாங்க. ஒரு 4 குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா இவன் எதுக்கு சமபந்தி போஜனம் நடத்துறாங்கன்னு கேட்கிறேன். இந்த சகோதரர்களை இன்னைக்கு நாம இந்து முன்னணி சார்பா கோயிலுக்குள்ள அழைத்து சென்றோம். வாசல்லே அவங்களுக்கு காவி சால்வை அணிவித்து கோயிலுக்குள்ள கையை பிடிச்சு நாங்க கூட்டு போய் சன்னதி முன்னாடி நிறுத்தி அவங்க நல்ல தரிசனம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவருக்கு எல்லாருக்கும் விபூதி பூசி அவங்களுக்கு மாலை மரியாதை செய்து அவங்க வெளியில அழைத்து அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து ஆப்பிள் பழங்கள் கொடுத்து நாங்கள் வழி அனுப்பி வச்சோம். தொடர்ந்து தமிழகத்துல திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சமூக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வருது. இது அரசு அலுவலர்களோட கவனக்குறைவுனால இப்போ அரசையே நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னு சொல்லலாமாண்ணா? நிச்சயமாக குற்றம் சாட்டுறேன்னு சொல்ல, வெளிப்படையா சொல்றேன். நேற்று முன்தினம் நெல்லை திருக்கோவிலில் நடந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் முழு காரணம். பூத கண்ணாடி நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க நம்மோடு இணைய வழியே இணைகிறார் ஹிந்து முன்னணி பேரியக்கத்தின் மாநில செயலாளர், கள போராளி திரு குற்றாலநாதன் வழக்கறிஞர் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல 2 விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இந்த நெல்லையப்பர் கோவில்ல நேற்றைய தினம் முன்னாள் முதல்வர் CN அண்ணாதுரை அவர்களுக்கு அந்த சமபந்தி உணவு அவர் பெயரில் போட்டிருக்காங்க. இது பல காலமாகவே இது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கிறது. அவர் ஒரு இறை மறுப்பாளருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து இந்த திமுக அரசுல அவருக்கு இந்த மாதிரி சாப்பாடு அறநிலையத்துறை செலவுலயே அதை பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களுடைய நினைவுனால திவச சாப்பாடு போடுறாங்க. அவருக்கு சமபந்தி போஜனம்னு திவச சாப்பாடு போடுறாங்க. என்னை கேட்டா அவர் இறை மறுப்பாளர் கிடையாது, இந்து மத எதிர்ப்பாளர். ஏன்னா இறை மறுப்பாளர்னா கிறிஸ்துவ மதத்தையும் எதிர்க்கணும், இஸ்லாம் மதத்தையும் எதிர்க்கணும். அவங்க இறை மறுக்கல, இஸ்லாம் மதத்தை மறுக்கல, கிறிஸ்துவ மதத்தை மறுக்கல. அவர் மீனாட்சி அம்மனை அடியே மீனாட்சின்னு கேவலமா பேசினாரு அண்ணாதுரை. தியாகராசரை கேவலமா பேசினாரு. இந்து தெய்வங்களை தான் அவர் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அவரையே மத்த எந்த தெய்வங்களை அவர் இழிவுபடுத்தி பேசினது கிடையாது, கேள்வி கேட்டதும் கிடையாது, அதை கொடுத்து விமர்சனம் பண்ணதும் கிடையாது. ஆக அவர் இறை மறுப்பாளர் அல்ல, இந்து எதிர்ப்பாளர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு இந்து எதிர்ப்பாளருக்கு இன்னைக்கு தவச சாப்பாடுன்னு சொல்லி சமபந்தி போஜனம் அப்படிங்கிறாங்க. இந்த சமபந்தி போஜனம்ங்கிறது இந்து ஆலயங்கள்ல மட்டும்தான் நடத்துறதுங்கிறதே ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சமபந்தி போஜனம் அரசாங்கம் நடத்துது. சமபந்தி போஜனம் அரசாங்கம் நடத்துறா இருந்தா அண்ணாதுரைக்கு நீங்க சர்ச்சில் போய் சமபந்தி போஜனம் நடத்துங்க, பள்ளிவாசல்ல போய் சமபந்தி போஜனம் நடத்துங்க. ஏன் அங்கெல்லாம் பிரிவினை இல்லையா? அங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இல்லையா? அங்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லையா? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட வீடியோ பார்த்தோம். ஒரு பள்ளிவாசல்ல போய் ஒரு அம்மா சாப்பாடு வாங்கணும், அவங்களை கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டோக்கன் சாப்பாடு வாங்கினதுக்காக கூப்பிட்டு வச்சு அவர் பஞ்சாயத்துல பண்ணதெல்லாம் பார்த்ததுன்னு செஞ்சோம். இன்னை வரைக்கும் அங்கேயே அந்த அம்மாவை பிடிச்சி 10 ஆண்கள் சுத்தி நின்று ஒரு அம்மாவை கார்னர் பண்ணி ஒரு பெண்மணியை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. அங்கெல்லாம் போய் நீங்க சமபந்தி போஜனம் நடத்துங்களேன் பார்ப்போம். அப்ப ஏதோ இந்து மதத்துல மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும், அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகவே இந்த சமபந்தி போஜனம் கோயில்களில் நடத்தப்படுது. முதல்ல இந்த சமபந்தி போஜனம்ங்கிறது கோயில்களில் நடத்தப்படுவது இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல். ஏன்னா இங்க யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லை, யாரும் எந்த பாகுபாடும் இல்லை.
அப்படிப்பட்ட சூழ்நிலை சமபந்தி போஜனத்தை நடத்துறது ஏதோ இந்து மதத்துல இந்துக்கள் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்குவது வேதனையானது. அதனால இந்த சமபந்தி போஜனம் முதல்ல நிறுத்தப்பட வேண்டும். அதுபோல அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த அண்ணாதுரைக்கு தவச சாப்பாடு ஒரு இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசியவருக்கு ஆலயங்கள்லயே தவச சாப்பாடு போடுறதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அதனால இதுல இந்த சமபந்தி போஜனம்ங்கிறதுலயே ஒரு பெரிய அந்த அந்த கான்செப்ட்லயே பெரிய சர்ச்சைகள் இருக்குது. சரி, இவங்க சமபந்தி போஜனம் நடத்தியிருக்காங்க. நேத்து முன்தினம் நெல்லையப்பர் கோயில்ல சமபந்தி போஜனம் நடத்தியிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி முடியக்கூடிய நேரத்துலன்னு சொல்றாங்க 4 குழந்தைகள் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள். அந்த குழந்தைகள் சாப்பாடு கேட்டு வந்திருக்கு, பசிக்கு சாப்பாடுன்னு கேட்டு வந்திருக்காங்க. அவங்கள நிறுத்தி உனக்கு சாப்பாடு இல்ல வெளியில போ அப்படின்னு சொன்னதா ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு இல்ல, அவங்களை கோயிலுக்குள்ளே விடாம இவங்க வெளியில தள்ளிட்டாங்க, அந்த குழந்தைகளை சாப்பாடே கொடுக்கல, சாப்பாடு வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்லிக்காரு. இன்னைக்கு அவர் மன்னிப்பும் கேட்டுக்காரு. என்ன நடந்ததோ அது நெல்லையப்பருக்கு தெரியும். ஆனா கோவில் நிர்வாகத்திலிருந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் கோவில் உள்ளதான் இருக்காங்க. அந்த சாப்பிடுற இடத்துக்கு தான் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அமைச்ச மாதிரியான அந்த வீடியோ காட்சிகள் வெளியில வந்திருக்கு. வீடியோ காட்சி வந்திருக்கு. அந்த வீடியோ காட்சியை நல்லா பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். இவங்க உணவு இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைகளை வெளியில அனுப்புறாங்க. அந்த குழந்தைகள் கோயிலுக்கு உள்ள வந்தது உண்மை, அது கோயிலும் மறுக்கல. அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லைன்னு சொன்னதும் உண்மை, அதையும் கோயில் நிர்வாகம் மறுக்கல. ஆனா காரணங்கள் தான் ரெண்டாவது. மறுக்கப்பட்டதா சொல்றாங்க, இல்ல காலி ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த கோயில் நிர்வாகம் வெளியிட்ட வீடியோவை பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு 2-3 பேரு ஒரு தூக்குச்சீட்டு பாத்திரத்துல என்னத்தையோ கொண்டு போறாங்க. அது உணவு கொண்டு போனாங்களா என்ன கொண்டு போனாங்கன்னு கோயில் நிர்வாகம் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். உணவு கொண்டு போனாங்கன்னு சொன்னா உணவு இருந்துகிட்டே ஏன் இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வருது. சரி, உணவே இல்லை, இந்த குழந்தைகள் 4 குழந்தைகள் நிக்கி, சபாநாயகர் அப்பாவு எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிருக்கிறாரு, திமுகவினுடைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்க நின்னாங்க. ஒரு 4 குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா இவன் எதுக்கு சமபந்தி போஜனம் நடத்துறாங்கன்னு கேட்கிறேன். 4 சின்ன குழந்தைகள் அது என்ன சாப்பிட்டு போது? ஒரு குத்து சாப்பாடு சாப்பிடுமா? அங்க ஒரு குத்து சாப்பாடு கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன சிரமம்? அப்ப இது திட்டமிட்டு பண்ணுனாங்களான்னு எனக்கு இப்ப சந்தேகம் வருது. பொதுவாக இன்னைக்கு மக்களும் அதுதான் பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல போய் சபாநாயகர் அப்பாவும் பேசினார். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், ஸ்ரீ டிவில கூட அந்த செய்திகள்லாம் வந்தது. இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு, இந்து மதத்துல தீண்டாமை இருக்கு, கிறிஸ்தவர்கள் தான் இதெல்லாம் சரி பண்ணாங்க, பாடம் சொல்லி கொடுத்தாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க, இப்படிலாம் கலர் கலரா ரீல் விட்டாரு அப்பாவும். நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்ப அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக இந்த சம்பவத்தை கொண்டு வந்தாங்களா, திட்டமிட்ட இது நடந்ததா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா தொடர்ந்து தமிழகத்துல திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சமூக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வருது. திமுக இப்போ நீங்க சொல்றீங்க இந்த நரிக்குறவர்கள் அந்த பசங்களை விடலன்னு சொல்றீங்க. திமுக ஆட்சி காலத்துலதான் நரிக்குறவர்களை தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் வெளிவந்தது, ஜெய் பீம்னு ஒரு படம். அந்த படத்துல எப்படி எல்லாம் நரிக்குறவர்கள் சங்கடப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற, அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தது யார் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு படம் வந்தது. அதை தூக்கி பிடித்ததும் இந்த திராவிட மாடல் அரசு தாங்கிறதையும் நீங்க பாத்துங்க. பல்வேறு சமயங்கள்ல தமிழக முதல்வர் அவர்களை நரிக்குறவர்கள் வீட்டுல போயிட்டு அவங்க வீட்டிலேயே போயிட்டு ஒருவரோடு ஒருவராக அவர் உணவு உட்கொண்டது, அந்த சமுதாயத்துக்கு தோள் கொடுப்பது போன்ற அந்த மாதிரியான செய்திகளும் வெளியில வந்தது. நீங்களே சொல்லிட்டீங்க அது ஒரு படம்னு. படம் மூடுறதுல திமுக காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அது படம் தான். அது திரைப்படமாக வந்தது. இன்னொரு பக்கம், ஒரு பக்கத்துல சூர்யா நடிச்சாரு, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் நடிச்சிருக்கிறாரு. நீங்க சொன்ன 2 சம்பவங்களையும் அப்படிதான் பார்க்க தோணுது. நல்ல படம் போடுவாங்க திமுக, நல்ல படம் போடுவாங்க. ஆனா நிஜத்திலே இவர்கள் பக்கத்துலதான் இந்த சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் அத்தனையும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டா திமுக தான். இப்ப ஒரு பட்டியலின சகோதரரை கீழே உட்கார வச்சாங்க. அது திமுகவினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் தானே அவங்க கீழே உட்கார வச்சாங்க. யாரு வச்சா? திமுகவினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் தானே அதை பண்ணாங்க. சமீபத்துல ஒரு வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துறாரு. நான் ஒரு விழா எடுத்திருந்தேன், நான் பட்டியலின சமுதாயங்கிறதுனால அந்த விழாவுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பட்டியலின சகோதரர் ஒருத்தர் ஒரு அலுவலகத்தை விட்டு மாறி போறாரு. அந்த அலுவலகத்தையே அந்த திமுகவினுடைய உள்ளாட்சி பிரதிநிதி சாணம் போட்டு பொழுது நாங்க பார்த்தோம். இது பண்றதெல்லாம் யாரு? கோவை மாவட்டம் பனிமனையில நடந்த சம்பவம். இது பண்ணதெல்லாம் யாரு பண்ணா? திமுகவினுடைய ஆட்கள் தான் பண்ணுதாங்க. இவங்க சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது?
இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சம்பவத்தை இன்னைக்கு நெல்லையப்பர் கோயில்ல நடந்த சம்பவம். இது சம்பவம் நடந்தோனே உடனே இந்த பகுத்தறிவாதிகள், கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் வந்து நேத்தையில இருந்து உடனே இது பண்றான். பாத்தியா பாத்தியா கோயிலுக்குள்ள விட மாட்டேங்காங்க அப்படின்னு நேத்தையில இருந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் இப்படி திருப்பணுங்கிறதுக்காகவே இந்த அந்த குழந்தைகள் வந்து அனுமதி மறுக்கப்பட்டாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப டாக்டிஸா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்குனாங்க. இந்து மதத்துல வந்து தீண்டாம இருக்குது, கோயிலுக்குள்ள விட மாட்டேங்காங்க அப்படின்னு. இந்த நரிக்குறவர் சமுதாயத்தினுடைய குழந்தைகளுக்கு இது பண்ணதையும் இப்ப அப்படிதான் திருப்பதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா சனாதனத்துல எந்த இடத்துலயும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, வேறுபாடு கிடையாது. குறவர் சமுதாயத்தை சேர்ந்த வள்ளியம்மை தான் முருகனுடைய மனைவியாக நம்ம வழிபடுறோம். நாம வந்து தெய்வமாக வழிபடக்கூடியது அந்த குறவர் சமுதாயத்தினுடைய பெண்ணு. நரிக்குறவர்கள் எல்லாம் வள்ளியம்மையினுடைய வம்சாவளியா தான் நாம பாக்குறோம். இன்னைக்கு அதற்கு எதிராக நீங்கள் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இன்னைக்கு நெல்லையப்பர் கோவில்களுக்கு நீங்க வந்து அந்த மக்களை கூட்டிட்டு போனதாகவே எல்லாம் வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்கிறதையும் பதிவு பண்ணிடுங்கண்ணா. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி பண்ணுது. இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு, சனாதனத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு, இவங்க இப்படி சொல்லியே பிரிவினை உண்டு பண்ணலாம்னு நினைக்காங்க. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் நேற்று முன்தினம் நெல்லையப்பர் கோயில்ல நடந்த சம்பவம் திட்டமிட்டு நடந்ததாக நான் வந்து நினைக்கிறேன். அப்ப இத வந்து நிச்சயமாக இதை உடைத்தெறியப்பட வேண்டும். இந்து தர்மத்துல சனாதனத்துல எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் நரிக்குறவர் சமுதாயத்தினுடைய சகோதரிகளை அன்னை வள்ளியம்மையினுடைய வம்சாவளியினராக தான் பாக்குறோம். அந்த சகோதரர்களை இன்னைக்கு நாம இந்து முன்னணி சார்பா கோயிலுக்குள்ள அழைத்து சென்றோம். வாசல்லே அவங்களுக்கு காவி சால்வை அணிவித்து கோயிலுக்குள்ள கையை பிடிச்சு நாங்க கூட்டு போய் சன்னதி முன்னாடி நிறுத்தி அவங்க நல்ல தரிசனம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவருக்கு எல்லாருக்கும் விபூதி பூசி அவங்களுக்கு மாலை மரியாதை செய்து அவங்க வெளியில அழைத்து வந்து அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து ஆப்பிள் பழங்கள் கொடுத்து நாங்கள் வந்து வழி அனுப்பி வச்சோம். உண்மையிலேயே அந்த மக்கள் ரொம்ப வெள்ளந்தியான அப்பாவியான மக்கள், ரொம்ப பக்தியான மக்கள். அன்னைக்கு நீங்க இங்க முடிச்சுட்டு அவங்க இந்த நெல்லைப்பர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அவங்க திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறாங்க. எத்தனை வருஷமா போறாங்கன்னா கணக்கில்ல சாமி, பல வருஷமா போறோம் அப்படிங்கிறாங்க. மாலை போட்டிருந்தாங்க போல இருக்கு அவங்க. ஆமா, மாலை போட்டு அவங்க பாத யாத்திரை போறாங்க. திருச்செந்தூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறாங்க. அது ஒரு பக்தி பூர்வமான மக்கள், குழந்தைகள் எல்லாருமே அருமையான நல்ல சகோதர ஒரு இதோட இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்க உள்ள விட மாட்டேன், நான் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்ன? நீங்க என்னத்த சமூக நீதி நடத்துறீங்க? பசின்னு வந்த ஒரு குழந்தைக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வக்கில்லாம நீங்க என்ன சார் சமபந்தி போஜனம் நடத்துறீங்க? இது அரசு அலுவலர்களோட கவனக்குறைவுனால இப்போ அரசையே நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னு சொல்லலாமாண்ணா? நிச்சயமாக குற்றம் சாட்டுறேன்னு சொல்ல, வெளிப்படையா சொல்றேன். நேற்று முன்தினம் நெல்லையப்பர் கோவிலில் நடந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் முழு காரணம். சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில அது நடந்திருக்கு, அவரும் அதற்கு பொறுப்பேற்கணும். அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லைன்னு மறுக்கப்பட்டதோ அல்லது வேணும்னே மறுக்கப்பட்டதோ எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் சரி, 4 குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா இவங்க தமிழ்நாட்டுல என்ன காப்பாத்த போறாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி உணவு கொடுக்க போறாங்க? 4 சின்ன பிள்ளைக்கு கூட உணவு கொடுக்க சபாநாயகருக்கு முடியல, திமுக காரங்களுக்கு முடியல, அரசாங்கத்துக்கு முடியல. இது அரசாங்க நிகழ்ச்சி. அரசாங்க நிகழ்ச்சியில வந்து நின்று 4 குழந்தைகள் வந்து சாப்பாடு இல்லைன்னு போறது அரசாங்கத்துக்கு அசிங்கம் இல்லையா? அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிகாரிகளுக்கு தான் தெரிஞ்சிருக்குதே. அந்த அறநிலையத்துறையினுடைய உதவி ஆணையாளர் இருந்திருக்கிறாங்க, சபாநாயகர் அங்க இருந்திருக்கிறாரு, திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள்லாம் இருந்திருக்கிறாங்க, பெரிய உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து ஒரு உள்ள சாப்பாடு முடிஞ்சதாவே இருக்கட்டுங்க, வெளியில போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட மனசு இல்லையா இவங்களுக்கு? அப்ப இவங்க என்ன சமபந்தி போஜனம் நடத்துறாங்க? விளம்பரம் பண்றாங்களா? 793 பேருக்கு உணவு போட்டதா நேற்றுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நெல்லையப்பர் கோயிலுடைய நிர்வாகம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு வேஷ்டி சட்டைகள் கொடுத்திருக்காங்க. ஆமா, அது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கல. எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நெல்லையப்பருக்கு தான் தெரியும். 793 பேருக்கு மேல உணவு போட்டாங்களா? எப்படி உணவு போட்டிருக்கீங்க? அங்க இருந்த இடத்துல ஒரு பந்தி, கல்யாண வீட்டுல பந்தி நடத்தினாலே 1000 பேர் வந்து சாப்பிட்டு போனாலே, கல்யாண வீட்டுக்கு வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் பந்தி நடக்கும். நம்ம பார்த்திருக்கோம். 793 பேருக்கு இவங்க வந்து சாப்பாடு போட்டேங்காங்க. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல 793 பேருக்கு உணவு போட்டாங்கன்னா அது என்ன கணக்கு எனக்கு புரியல. அப்போ இதுல உணவு இந்த கோவில்கள்ல வழங்கப்படக்கூடிய அன்னதான திட்டத்துல முறைகேடுகள், ஊழல் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதை யார் சரி பண்றது? யார் மானிட்டர் பண்றது? யாருக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப இவங்க வச்சதுதான் சட்டம்னு நினைக்காங்க. இங்க செய்யக்கூடிய தயார் செய்யப்பட்ட உணவுகள்லாம் எங்க போகுது?
நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன்னா, கும்பகோணத்துல சமீபத்துல 28/1/26 ஒரு மாநாடு நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் அந்த கூட்டமைப்புகள்லாம் ஏற்படுத்தியிருந்த மாநாடு. அதுல தமிழக முதல்வர் அவர்கள் கலந்துகிட்டு 5 திட்டங்களை இஸ்லாமியர்களுக்காக அறிவிச்சிருந்தாரு. அதுல பெரிதும் அது வரவேற்கப்பட்டது இஸ்லாமியர்கள் மத்தியில. அதுல முதலாக சொன்னது, அங்க இருக்கக்கூடிய 1500 சொச்சம் உலாமாக்களுக்கு மாத ஓய்வூதியமாக நலவாரியத்தில் உலாமாக்கள் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மாத ஓய்வூதியம் 3000 5000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக வக்பு வாரிய நல அந்த அதுலயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த உலாமாக்கள் 15060 சொச்சம் பேர் இருக்காங்க. அவர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் 25,000 50,000 உயர்த்தப்படும் அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்திருந்தாரு. இப்ப நம்ம பார்க்கிறோம், தேர்தல் அறிக்கையின் போது கூட பூசாரிகள் நலவாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கும் ஓய்வூதியம் எல்லாம் அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டையும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பாக்குறீங்க? ரெண்டையும் கம்பேர் பண்றதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குறது, பூசாரிகளுக்கு சம்பளம் வழங்குறது எல்லாமே அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ஆலயங்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆலயங்கள்ல வரக்கூடிய பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அரசாங்கம் அள்ளி செல்லுது. நீங்க இப்ப இவங்க நீங்க சொல்ற விஷயம், கடந்த ஜனவரி 28 கும்பகோணத்துல நடந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநாட்டுல இந்த 5 திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. 1537 உலாமாக்களுக்கு ஓய்வூதியம் 3000 5000 கொடுங்க. யார் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கீங்க? இந்த பள்ளிவாசல்ல இருந்து 1 பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு வருதா? இல்ல. அப்ப எந்த பள்ளிவாசல்ல இருந்தாவது அரசாங்கத்துக்கு 1 ரூபா காசு வருமானம் வருதா? கிடையாது. ஆனா அவங்களுக்கு நீங்க ஓய்வூதிய திட்டம் 3000 5000 ஆக்குறீங்க. ஆனா இங்க கோயில்ல இருக்கக்கூடிய அத்தனை வருமானத்தை உண்டியல் பணம், கோடிக்கணக்கான ரூபாய் உண்டியல் பணம், குத்தகை பணம், கோடிக்கணக்கான ரூபாய் குத்தகை பணம், சுத்தி இருக்கக்கூடிய கடைகளினுடைய வாடகை பணம், அங்க வரக்கூடிய அத்தனை இதுக்கு காசு, எதுக்கு எடுத்த தேங்காய் உடைக்கிறதுக்கு காசு, அர்ச்சனை பண்றதுக்கு காசு, அபிஷேகம் பண்றதுக்கு காசு, எல்லாத்துக்கும் துட்டை வாங்கி புடுங்குறீங்க. அதுல கோடிக்கணக்கான ரூபாய் வருது. பல 1000 கோடி ரூபாய இந்து சமய அறநிலையத்துறை அள்ளிட்டு போகுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு என்ன சம்பளம் கொடுக்கீங்க? ஒரு தனியார் நிறுவனத்துல கடைநிலை ஊழியராக வேலை பார்ப்பவருக்கு கூட இன்னைக்கு ஒரு 8000 10,000 குறைந்தபட்சம் சம்பளம் வாங்குது. ஆனா ஒரு கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய, கோயில்ல பணி செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு மாசம் ஒரு 2000 ரூபாய் சம்பளம் வருதா? எந்த கோயில அதுவால் மினிமம் கிடைக்குதா? மினிமம் வேஜஸ் அவங்களுக்கு இருக்குதா? அதை கூட கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு முடியலையே. நீங்க பல 1000 கோடி ரூபாய் அள்ளிட்டு போயிட்டு அங்க அர்ச்சகர்களுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில, ஏழ்மையான நிலைமையில இருக்குது. அவங்க அந்த தெய்வத்தை நம்பிதான் இது பண்றாங்க. தட்டுல காசு போட்டா கூட அந்த தட்டுல போட்ட காசை புடுங்கி உண்டியல்ல வாங்கி போடுது அறநிலையத்துறை. பார்த்தோமா இல்லையா நம்ம கோயில்கள்ல, அறநிலையத்துறையினுடைய கோயில்கள்ல? என்ன கேவலம், எவ்வளவு அராஜகம் பாருங்க. நம்ம கோயில்ல வர்ற காசை எடுத்து ஏன் நீங்க உலாமக்களுக்கு கொடுக்கீங்கன்னா அது அங்க இருந்து காசு வருதா? பள்ளிவாசல இருந்து 1 பைசா வருமானம் வரல. நீங்க 1537 உலாமாக்களுக்கு 3000 5000 ரூபாய் காசு வருமானம் கொடுக்குறீங்க. அங்க இருந்து காசு வருது? அடுத்து அதே இதுல இன்னொன்னு சொல்றாங்க, 15,620 உலாமாக்கள் இருக்காங்கன்னா அதுல முதல் கட்டமா 1000 பேருக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 50,000 ரூபாய் மானியம். இங்க அர்ச்சகர்கள் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கான். அப்ப என்ன விதமான ஒரு பாகுபாடு? ஒரு கண்ணுல வெண்ண, ஒரு கண்ணுல சுண்ணாம்பா? நீங்க அதை கொடுக்கறத விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக நீங்க அர்ச்சகர்களுக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா அங்க இருந்து வருமானம் வரல, நீங்க கொடுக்கீங்க. ஆனா இங்க இருந்து பல 1000 கோடி ரூபாய் வருமானத்தை எடுத்துட்டு போய் இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், குறைந்தபட்சம் 2000 ரூபாய் மாத ஊதியம் கூட இல்லாமல் எத்தனை அர்ச்சகர்கள் அரசாங்க கோயில்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பரிதாபமா இல்லையா? இதை பார்க்க மனசாட்சி வேண்டாமா? இத்தனை இவங்க இந்த அர்ச்சகர்கள் இல்ல, இந்த பூஜை நடக்கலைன்னா இந்த கோயில்கள்ல இருந்து இவ்வளவு 1000 கோடி ரூபாய் அறநிலையத்துறை கொண்டு போக முடியுமா? அப்ப இதுக்கெல்லாம் அச்சாரமாக இருக்கிறது யாரு? இந்த அர்ச்சகர்கள் தானே. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணி இருக்குது? அவங்களுக்கு ஓய்வூதியம் என்ன கொடுக்குறீங்க? அது கிடையாது. ஆனா உலாமாக்களுக்கு கொடுக்குறோம், பாதிரியார்களுக்கு கொடுக்குறோம், கன்னியாசிரியர்களுக்கு கொடுக்குறோம். என்ன அநியாயங்க! கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
இந்த அரசாங்கம் நாங்க அந்த அந்த மாநாட்டிலே அவர் சொல்றார், நாங்க சிறுபான்மையினுடைய காவலனாக இருக்கிறோம். இருந்துட்டு போங்க, பெரும்பான்மையை கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்க. இப்ப நமக்கு பூசாரிகளுக்கு நலவாரியம்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. பூசாரிகளுக்கு கொடுத்துட்டு அந்த சிறுபான்மை மக்களையும் சந்தோஷப்படுத்தினா நமக்கு ஓகேவா அது? இல்ல அவர்களுக்கு கொடுக்கவே கூடாது என்பது நமது எண்ணமா இருக்கான்னா? இல்ல அவர்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா அவர்களுடைய மத வழிபாட்டு நிறுவனத்தில இருந்து எந்த விதமான பணமும் அரசாங்கத்துக்கு வர்றது இல்ல. அவங்களுடைய வருமானம் வருது. அவங்களுக்கு வக்ஃபு போர்டினுடைய நிலங்கள் ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கு. அதை நிர்வாகம் பண்றாங்க. அந்த வாடகை பணம் வருது, புத்தக பணம் வருது. அந்த பள்ளிவாசல்ல வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே அவங்க சுதந்திரமாக நிர்வாகம் பண்றாங்க. உண்மையிலே அது தப்பு இல்ல. அதை அவங்க நிர்வாகம் பண்றாங்க. அவங்க நிர்வாகம் பண்ணி அவங்க வருமானத்தை வச்சுட்டு இருக்கும்போது நீ எதுக்கு அவனுக்கு கொண்டு போய் ஓய்வூதியம் கொடுக்க? நீ எதுக்கு அவனுக்கு கொண்டு போய் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க? அவங்க பள்ளிவாசல்லே தான் வருமானம் வருது. அவங்க பள்ளிவாசல்லே தான் உண்டியல் வருமானம் வருது. அவங்க பக்குவூர்ல இருந்து நிலத்துல இருந்து வருமானம் வருது. உன்னை அரசாங்கத்துக்கு நீ என்ன உண்டியல் பண்ண அங்க கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் மோட்டார் சைக்கிள் கொடுக்க, நான் ஓய்வூதியம் கொடுக்க ஏன் அவசியம்? ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க வருமானத்தை ஃபுல்லா நீங்க அள்ளிட்டு போறீங்க அரசாங்கம். அப்ப இவங்களுக்கு தானே கொடுக்கணும். நீங்க நான் இன்னொன்னு கேக்குறேன். ஒரு தனியார் நிறுவனம் இருக்குது. அந்த தனியார் நிறுவனத்துல யார் வேலை பார்க்கிறாளோ அவங்களுக்கு தானே அரசாங்கம் சம்பளம் கொடுக்க முடியும், அந்த நிறுவனம் சம்பளம் கொடுக்க முடியும். நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறேன்னா எனக்கு முதலாளி யாரோ அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ரோட்ல போற வரவனுக்குலாம் அந்த நிறுவனத்துல இருந்து சம்பளம் கொடுப்பாங்களா? உங்க அரசாங்கத்தினுடைய நிறுவனத்துல இருக்குது எது? அர்ச்சகர்கள். அவங்களுக்கு நீங்க கவனிக்காம நான் சிறுபான்மையை பாதுகாக்கன்னு சொல்லி அவங்களுக்கும் அரசாங்க நிர்வாகத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்ப அவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கணும்? அப்ப இது முழுக்க முழுக்க பக்கா ஓட்டு அரசியல். சிறுபான்மையினுடைய ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அரசியல் பண்றதுக்காக வரிப்பணத்தை எடுத்து சூறையாடுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் வரிப்பணமா, அது கோயிலினுடைய உண்டியல் பணமான்னு கூட தெரியாது. ஏன்னா உண்டியல் பணமே அரசாங்கத்தினுடைய கஜானாக்கு தான் போகுது. அப்படித்தானே? கோயிலினுடைய வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான வருமானங்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய பணமா தானே போய் நிக்குது. அப்ப அந்த பணத்துல இருந்து கூட கொடுக்கலாம் இல்லையா? இது என்ன அநியாயம் கேட்கிறேன். ஏன் இந்த பாகுபாடு? அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் சிறுபான்மையினரை தாஜா செய்வதற்காக இந்த சலுகைகள் எல்லாம் வழங்குதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். நன்றிண்ணா. பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆதாரங்களோடும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் நீங்க எதிர்த்துறீங்க. தொடர்ந்து நீங்க இந்துக்களுக்காக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.